வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். விசாரணைக்கு அழைத்து சென்றபோது முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதால் சுட்டுக் கொலை. கொலை குற்றவாளி மணிகண்டன் அரிவாளால் தாக்கியதில் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் காயம். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. இந்திய பொருட்கள் மீது மேலும் 25% வரி விதித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். இந்திய பொருட்கள் மீது மொத்தமாக 50% வரி விதிப்பதற்கு டிரம்ப் நிர்வாகம் உத்தரவு. இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு துரதிருஷ்டவசமானது என மத்திய வெளியுறவு அமைச்சகம் கருத்து. தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுக்கும் எனவும் அறிக்கை. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியா குறிவைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் சாடல். ரஷ்யாவுடனான வர்த்தக உறவை ஏற்கனவே இந்தியா விலகிவிட்டதாக தகவல். அமெரிக்காவின் 50% வரி பொருளாதார அச்சுறுத்தல் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. அமெரிக்காவின் நடவடிக்கை இந்தியாவை நியாயமற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு தள்ளும் முயற்சி என்றும் சாடல். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் 12,000 கோடி ரூபாய் ஆடை ஏற்றுமதி பாதிக்கும். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் KM சுப்பிரமணியன் பேட்டி. இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட 5 பன்னாட்டு போர்களை தாமே நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தம்பட்டம். கடந்த 5 மாதங்களில் 5 போர்களை நிறுத்தியதாகவும் ரஷ்யா உக்ரைன் போரையும் நிறுத்திவிட்டால் 6ஆக உயரும் எனவும் பேச்சு. உலக பொருளாதாரத்தில் அமெரிக்காவை விட இந்தியாவின் பங்களிப்பு அதிகம். இறந்த பொருளாதாரம் என விமர்சித்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா பதிலடி. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் லஞ்சம் பெருகிவிட்டது. ஊழல் என்றால் திமுக, திமுக என்றால் ஊழல் என எடப்பாடி பழனிசாமி சாடல். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக நிறுத்திய அனைத்து திட்டங்களும் மீண்டும் செயல்படுத்தப்படும். புளியங்குடியில் எலுமிச்சை பழம் பதப்படுத்தப்படும் நிலையம் அமைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி உறுதி. உடுமலையில் கொல்லப்பட்ட SSI சண்முகவேல் உடலை கனத்த இதயத்துடன் தோளில் சுமந்து சென்ற DGP சங்கர் ஜிவால். 30 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் தகனம். திருப்பூர் மாவட்டம் மடத்தக்குளம் MLA மகேந்திரன் தோட்டத்தில் SSI சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். வழக்கில் தொடர்புடைய தந்தை மூர்த்தி மற்றும் மகன் தங்கபாண்டியன் கைது. தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு பாதுகாப்பில்லா சூழல் நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. உடுமலையில் SSI கொலை சம்பவத்தை சுட்டிக்காட்டி விமர்சனம். இரவு ரோந்துக்கு செல்லும் காவலர்கள் துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும். திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் SSI சண்முகவேல் கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக ஆணை. சென்னை கொடுங்கையூரில் பெயிண்ட் மற்றும் அட்டை கம்பெனியில் நள்ளிரவில் பயங்கர தீ விபத்து. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதம்.
அன்புமணி அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தரப்பு சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல். கட்சியின் பொதுக்குழு, அவசர பொதுக்குழு, செயற்குழுவை கூட்ட நிறுவனருக்கே அதிகாரம் என மனுதாரர் வாதம். சென்னையில் சொகுசு கார் ஏற்றி கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக பிரமுகர் பேரனின் ஜாமீன் மனு தள்ளுபடி. வழக்கை விசாரித்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையில் கவின் ஆணவ கொலை சம்பவத்தில் கொலையாளி சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல். நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல். ஆன்லைன் டெலிவரி ஊழியர்கள் மின்சார ஸ்கூட்டர் வாங்க 20,000 ரூபாய் மானியம். 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் ராயபுரம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட மண்டலங்களில் உள்ள 6 வார்டுகளில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் முகாம். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு. தஞ்சை பெருவுடையார் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. கோவை, நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் விவரங்களை வரும் 9ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. மக்கள் பிரச்சினை குறித்து பேசினால் டெல்லி சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்படுகிறோம். டெல்லியின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க பேரவையில் நோட்டீஸ் தந்தாலும் விவாதம் நடத்தப்படவில்லை என அதிஷி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச அரசு பேருந்துகளில் நாளை முதல் 10ஆம் தேதி வரை மகளிர் கட்டணம் இல்லா பயணம் மேற்கொள்ளலாம். ரக்ஷா பந்தனை முன்னிட்டு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புதினுடன் அதிபர் டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காப் சந்திப்பு. உக்ரைன் மீதான தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசி இருக்கலாம் என தகவல். கனடாவின் CK குருத்வாரா வளாகத்தில் காலிஸ்தான் தூதரகம் திறப்பு. காலிஸ்தான் குடியரசு என்று எழுதப்பட்ட பலகையுடன் கூடிய தூதரகம் திறக்கப்பட்டதால் சர்ச்சை. கானா நாட்டில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்து நொறுங்கிய ஹெலிகாப்டர். 2 அமைச்சர்கள் உள்பட 8 பேர் உயிரிழந்த சோகம். உக்ரைனில் ஆக்கிரமிப்பு செய்த வேளாண் நிலத்தில் ரஷ்ய கோதுமை அறுவடை. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தானியங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை. பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் வேதிப்பொருட்களை உண்டு வாழும் அதிசய உயிரினங்கள் கண்டுபிடிப்பு. ஹைட்ரஜன் சல்பைட், மீத்தேன் ஆகியவற்றை உண்டு வாழ்வதால் விஞ்ஞானிகள் வியப்பு. இன்ஸ்டாகிராமில் கணவருடன் எடுத்த புகைப்படத்தை நீக்கினார் நடிகை ஹன்சிகா மோத்வானி. கணவர் சோஹில் கதூரியாவை விவாகரத்து செய்ய இருப்பதாக பரவும் தகவல். ஐஸ்வர்யாவை விவாகரத்து செய்த தனுஷ் பிரபல நடிகை மிருனாள் தாகூரை காதலிப்பதாக தகவல். மும்பையில் அடுத்தடுத்த சினிமா நிகழ்ச்சிகளில் தனுஷ், மிருனாள் தாகூர் வலம் வரும் வீடியோ இணையத்தில் வைரல்.